அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவ பணியில் அவசரம் என்பதை நாம் இந்த நாளிலே பேச இருக்கிறோம். ஆதியாகமம் 24:33 சொல்லுகிற வார்த்தை, நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். இது ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் எலெயேசர் தன்னுடைய எஜமானின் மகனுக்கு பெண் பார்க்க வந்த பொழுது அந்த பொறுப்பை எலெயேசரின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். அவர் அதை எடுத்துக்கொண்டு நேரா நீ என்னுடைய சொந்த ஊருக்கு போ, அங்கே போய் என்னுடைய மகனுக்கு பெண் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக அவன் போனான். அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். ஆபிரகாமின் தொடையிலே கைகளை வைத்து அவன் உறுதி செய்துவிட்டு வந்தான். அதன்படி வந்த காரியம் முடியும் வரை நான் அவசரப்பட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி பொறுமையாக இருந்து அந்த காரியங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு அதன் பிறகு உணவு அருந்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் வாழ்க்கையிலே அவசரப்படுகிறோம், நிறைய காரியத்தில் அவசரப்படுகிறோம், அவசரப்பட்டு புறக்கணிக்கிறோம், அவசரப்பட்டு எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம். இப்படி அநேக நாட்களில் நாம் அநேகரை ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த விதமான காரியங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அறிந்தவராகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்திலிருந்து நாம் தைரியமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் எலெயேசரை போல நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்று சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக அந்த எலெயேசரை போல ஒரு நம்பிக்கை உள்ள கதாபாத்திரமாக நாம் இயேசுவுக்கு, எலெயேசர் எப்படி எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தானோ, அதே போல நாமும் இயேசுவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த காலை வேளையில் செயல்படும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு பரிசுத்த நாளாய் அமையட்டும். ஆமென்.